ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். வீட்டுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே கண்டிப்பாக ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக வரும். கடன் வாங்க வேண்டியதுன்னா மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக கடன் வாங்குவார்கள். வெயில் அதிகமாக இருக்கிறனால ஹீட் சம்பந்தமான நோய் நொடி பிரச்சனைகள் வருமானு கேட்டால் அதுவும் இருக்க தான் செய்யும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? வரியாருன்னு கோயிலில் போய் சுற்றுறது அவசியம் கிடையாது. நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஒழுங்காக என்ன தேய்ச்சி குளிக்கணும். ஏன்னா சனி ராசியிலே இருக்கார், மீன ராசியில் தான் கோச்சார சனி இருக்கார். கொஞ்சம் ஒழுங்காக என்ன தேய்ச்சி குளிக்கிறது, காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எந்திக்கிறதுங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்மளோட ஹெல்த் கான்சியஸை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். 23ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மேஷத்துக்குள்ளே புதன் வந்துடுவார். வந்தார்னா காதல் விஷயங்கள் ரொம்ப பலமாகவே நடக்க ஆரம்பிக்கும். புதன் கேது காம்பினேஷன் ஃபார்ம் ஆகி தேவையில்லாமல்லாம் போய் காதலில் விழுவாங்க. அதெல்லாம் மீனராசிக்கு நினைஞ்சு கல்யாணம் ஆகுதெல்லாம் நிறைய நடக்கும். அதாவது தராதரம் இல்லாமல் பொருத்தம் இல்லாத திரும்ப ஜோடிகள்னு சொல்கிறோம்ல, தராதரம் இல்லாத கெப்பாசிட்டி இல்லாது இதெல்லாம் வந்து நிறைய அஃபேர் கிரியேட் ஆகுமானா மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த அஃபேர்ஸ்லாம் கிரியேட் ஆகும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு விலகி போகணும். அந்த ஒரு மாதம் அன்மேட்ச்டு ஜோடிஸ்லாம் ஃபார்ம் ஆகக்கூடியது சித்திரை மாதத்தில் ஆகும். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறோம். வீட்டில் பார்த்து பண்ணுறது அந்த 23ஆம் தேதிக்கு மேலே பண்ணக்கூடிய திருமண விஷயங்கள் அது நல்லாவே இருக்கும். ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சித்திரை மாத ராசி பலன்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஜோதிடர் சோமசுந்தரம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கமா. ஓகே சார், இப்போ வந்து தமிழ் வருடம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. தமிழ் வருடத்துல முதல் மாதம் சித்திரை. இந்த சித்திரை மாதத்துல என்னென்ன விசேஷம் இருக்கு, என்னென்ன சிறப்புகள் இருக்கு சார்? ஃபைன் டைம் சக்ரா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல நம்ம பாடுற விநாயகர் பாட்டை பாடிட்டு ப்ரோக்ராம்குள்ளே போய்க்கலாம். வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரான் நோக்கு உண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஃபைன் டைம் சக்ரா நேயர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்கள். அதாவது தமிழ் மாதம் அப்படிங்கிறது ராசிக்கட்டம் ஜோதிடம் இது ரெண்டையும் கிளப் பண்ணி பார்த்தீங்கன்னா ராசிக்கட்டம் 12. அப்போ தமிழ் மாதம்ங்கிறதும் 12 மாதங்கள் வரும். அப்போ முதல் மாதமாக நம்ம எடுக்கிறது என்னென்னா சித்திரை மாதத்தை முதல் மாதமாக எடுப்போம். அப்போ சித்திரை மாதம்ங்கிறது மேசத்துலேருந்து ஆரம்பித்து சுற்றி வர்ற மாதிரி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா சித்திரை வருடத்துக்கு முதல்ல இருக்கு என்னென்னா நம்ம பஞ்சாங்கத்தில் வந்து வருட பலன்கள்னு சொல்லி ஒரு பாடல்கள் கொடுப்பாங்க. வழக்கம் ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு பாடல், அது மாறவே செய்யாது, அவ்வளவு எக்ஸாக்டாக இருக்கும். அந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய வருடம் விஸ்வாவசு முடிஞ்சு பராபவ வருஷம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. இந்த சித்திரை 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. அதற்கு கொடுத்துருக்கிற பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்க பராபவத்தின் மேதினியிற் பின்மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது அப்படின்னு. அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பராபவ வருடத்தில் முன்பகுதியில் மழை குறைந்திருக்கும். அப்போ மழை அப்படிங்கிறது அதோட அப்போ ஸ்டார்டிங்கில் மழை மாதம் அப்படிங்கிறது அந்த ஆடிக்கு அப்புறம் வரக்கூடியதில் மழை கம்மியாக இருந்து லேட்டாக தான் மழை அதிகமாக இருக்கும். அப்போ அது பின்பகுதியில் மழை அதிகமாக வரும். பசுக்கள் நல்ல செழிப்பாக வளரும். அப்போ பால் உற்பத்தி தானிய உற்பத்தி இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் இந்த வருடங்களில். அதுமாரி வர்ணம் மக்களோட இதை பார்த்திங்கன்னா 4 வகையான வர்ணமாக பிரிச்சிருப்பாங்க. ஜாதி பிரிக்கிறது வந்து 4 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா 4 வகை ஜாதியினரும் இந்த வருஷம் எல்லாருமே செழிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது. பல்லுயிர்கள் எல்லா உயிர்களும் இந்த வருடங்கள் நோய் நொடியின்றி வாழ்வார்கள் அப்படிங்கிறது இந்த வருடத்தோட கொடுத்துருக்கிற பஞ்சாங்கத்தில் கொடுக்கக்கூடிய பாடல். சிறப்பான விஷயம் அதுதான். இந்த வருஷம் யாருக்கும் எந்த கஷ்டம் கிடையாதுங்கிறது இந்த வருடத்தோட சிறப்பு. சித்திரை மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சித்திரையில் சூரியன் வந்து உச்சமாவார். அது அஸ்ட்ராலஜிக்கலாக சூரியன் உச்சம் அப்படின்னு எடுப்போம். நம்ம நார்மல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் வெயில் கத்திரி வெயில்னு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நேச்சராக நடக்கிறதுக்கும் ராசி பலனில் பலன் கொடுக்கறது அப்படின்னா சூரியன் உச்சமாகிற ராசி சித்திரை இது மேஷ ராசியில் சூரியன் உச்சமாகுதுன்னு கொடுக்கறது. அது அஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி நேச்சராக நடக்கிறதும் சரி மேட்சிங்காக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதில் வந்து என்னென்னா சூரியன் உச்சமாகுதுன்னா சூரியன் வந்து ஆத்மகாரகன்னு சொல்கிறது, ஆயுள் காரகங்கிறது சனி, கர்மகாரகன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ என்னென்னா ஆத்மா
மேல்நிலைக்கு போச்சுன்னா அப்போ கர்மா குறையும். இப்போ கர்மானா என்னென்னா நீங்கள் எது மேலே தொழில் பண்ணுறது வைக்கிறது உங்களோட கர்ம வினைகள் குறையணும்னா ஆத்மா சுத்தமானால் தான் மேலே போக முடியும். அதனால் மேசராசியில் கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆத்மகாரகனுக்கு உச்சம் கொடுத்து கர்மக்காரங்கனே நீசமாக கொடுத்துருப்பாங்க. நீசம்னா பலம் குறைஞ்சது அப்படின்னு. இது ஜென்ரல் மனுஷங்களுக்கு உள்ளது. ஆத்மா சுத்தமாக ஆக கர்ம வினைகளை நீங்கள் ஒழிக்க ஆத்மா சுத்தமாகி மேல்நிலைக்கு செல்வார்கள் அப்படிங்கிறது. நம்ம சித்திரை மாதத்தில் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இது வருஷம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சிறப்பு. சித்திரை விஷுன்னு சொல்லி முதல் 1ஆம் தேதி சித்திரை மாதத்தை கொண்டாடுவாங்க கேரளாவில். சித்திரை விஷுன்னு சொல்லி எல்லாம் பழங்களாக வச்சு தங்க காயின் நகைகள்லாம் வச்சு காலையில் முழிக்கும் போதே அது முகத்தில் முழிச்சிட்டு பண்ணணுங்கிறது கேரளாவில் சித்திரை விஷுன்னு சொல்லி சிறப்பாக கொண்டாடுவாங்க. நம்ம இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு விஷயங்களை பார்த்திங்கன்னா சித்திரை பௌர்ணமிங்கிறது நம்ம விசேஷமாக கொண்டாடுது. ஆக்சுவலாக எல்லா மாதமும் பார்த்திங்கன்னா பௌர்ணமியை பேஸ் பண்ணி தான் மாதங்கள் எல்லா மாதங்களும் இருக்கும். ஓகே. அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அந்த பௌர்ணமி வரும். ஒரு நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரும். சித்திரை அப்படிங்கும்போது என்னென்னா சித்திரை நட்சத்திரத்தில் தான் பௌர்ணமி வரும். அப்போ மேஷத்தில் வந்து சூரியன் இருக்கும்போது சந்திரன் துலாம் ராசியில் இருக்கும். நேர் 7வது ராசியில் இருக்கும்போது அது வந்து பௌர்ணமி. சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் வந்துட்டால் அது அமாவாசை. அப்போ நேர் 7வது ராசியில் இருக்கிறது வந்து பௌர்ணமிங்கிறது. அப்போ மேஷத்தில் வந்து சூரியன் உச்சமாக இருக்கும்போது சித்திரையில் வந்து சந்திரன் வரும்போது சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது பௌர்ணமி வரும். அப்போ சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது அன்றைக்கி விசேஷமானது. அப்போ ஆற்றங்கரையில் போய் ஃபேமிலியோடு உட்காந்து எல்லோரும் சித்திராண்ணங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டு ஃபேமிலிலாம் எல்லாம் ஒருத்தர் தெரிஞ்சவங்கெல்லாம் கிளப் ஆகி பண்ணுறதுன்னு உண்டு. நம்ம மதுரையில் விசேஷம் என்னென்னா சித்ரா பௌர்ணமிக்கு கள்ளழகர் இறங்குறதுங்கிறது சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு விசேஷமான ஃபங்க்ஷன். ரொம்ப கிராண்டாக மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அது கள்ளழகருங்கிறவர் யாருன்னா பெருமாளை சொல்லுவாங்க. மதுரையில் இருக்கிற ஈஸ்வரர் பேர் வந்து சோமசுந்தரம் சொக்கநாதர் சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிறது தான் அவரோட பேர். மீனாட்சி வந்து மதுரையோட அரசி. அப்போ அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு வரும்போது அண்ணன் சீர் கொண்டு வந்து இவர் கல்யாணத்துக்கு வரணுன்ட்டு வருவார். அப்போ அவர் வர்றதுக்கு தாமதமாகும். எல்லா வழியிலையும் அவர் கள்ளழகரை எல்லாரும் பார்த்துட்டு மீட் பண்ணி அவருக்கு என்ன பண்ணுறது வெல்கம் ரிசீவிங் அதிகமாக இருக்கும்போது வர தாமதமாகக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடும். அப்போ கல்யாணத்துக்கு வர முடியாமல் அந்த வைகையத்தில் அவர் காலை வச்சுட்டு திரும்பி கிளம்பி போகிறாருங்கிறது புராணக்கதை. உண்மையான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டுக முனிவர்னு சொல்லி ஒரு முனிவர் உண்டு. அவருக்கு துர்வாச முனிவர் சாபம் கொடுத்துருப்பார். அவரோட ஆக்சுவல் பேர் வந்து சுதபஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர். அவர் தபஸ் இருக்கும்போது துர்வாசர் வர்றதை கவனிக்க மாட்டார். அவர் தவத்தில் இருப்பார். என்னை கவனிக்கலைன்னு சொல்லி துர்வாசர் சாபம் கொடுப்பார். எதை சாபம் கொடுப்பாருன்னா மண்டுகமாக மாறுக அப்படிம்பார். மண்டுகம்னா தவளைன்னு அர்த்தம். ஸோ தவளையாக மாறிடுவார். அப்போ எப்பவும் பாவ விமோசனம்னா கள்ளழகர் வந்து அவர் கால் படும்போது பாவ விமோசனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கள்ளழகர் வந்து அவருக்கு மண்டுக முனிவருக்கு சாப இது கொடுத்தது. ஆற்றங்கரைக்கு வந்துட்டு போகிற விசேஷங்கிறது சித்திரை மாதம் சிறப்பான விசேஷங்கள். நிறைய முகூர்த்தங்க. ஏன்னா ஈஸ்வரனுக்கே கல்யாணம் நடக்கிறதுனால என்னென்னா சவுத் சைடில் இருக்கவங்கலாம் கல்யாணத்துக்கு சிறப்பான மாதமாக சித்திரை மாதம் இருக்கும். இன்னொரு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா சித்திரகுப்த பூஜை கொண்டாடுவாங்க. சித்திரகுப்த விரதமாக வச்சு ஒரு பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா நல்ல ஒரு ஆயுள் விருத்திக்கும். சித்திரகுப்தருங்கிற ஆயுள் கணக்கு எழுதுகிற ஆளுன்னு சொல்லி நம்ம புராணங்களில் சொல்கிறது. எல்லாருடைய கணக்கு வழக்கு பாவம் புண்ணியம் இந்த கணக்கை எழுதி அக்கௌண்டன்ட் அவர். ஸோ அவர் அந்த பூஜை பண்ணனால ஆயுள் விருத்தி விஷயங்களுக்கும் விதி ப்ராப்ளமாக இருக்கிறத மாற்றணுங்கிறதுக்காக சித்திரை இதில் கொண்டாடுவாங்க. அதுக்காக உண்டானது சித்திரகுப்த பூஜைங்கிறது சித்திரை மாதத்தில் சிறப்பான விஷயங்கள். அதில் அதுமாதிரி பார்த்திங்கன்னா இதில் நம்ம சித்திரை மாதம் அந்த கள்ளழகர் ஆற்றுங்கிறது என்னென்னா ஒரு திருமலை நாயக்கர் காலத்தில் அதை வந்து ஒரு ரெகுலேஷனை ஃபார்ம் பண்ணி கரெக்டாக கொண்டாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தாங்க. சைவ வைணவ ஒற்றுமைக்காக உண்டான விழா அது. சைவத்தில் சிவன் தான் பெரியவர்னு இவங்க அடிச்சுக்கிட்டாங்க, அவங்க பெருமாள் பெருசுன்னாங்க. அந்த சண்டை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக சிவன் பார்வதி கல்யாணத்தை நடத்தி வைக்க பெருமாள் வந்தாருன்னு சொல்லி சைவ வைஷ்ணவ ஒற்றுமைக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ மத நல்லிணக்கம் இந்த எல்லா விஷயத்துக்காக உண்டானதுனால சித்திரை மாதம் சிறப்புகள் இதெல்லாம் நார்மலாக உள்ள சிறப்பான விஷயங்கள். கடைசியாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குது சார்? ஜோதிடத்தில் 12 ராசியாக பிரிக்கிறோம்னு சொல்லுவோம். அப்போ மேச ராசியை தலைன்னு எடுப்போம். பார்ட்ஸ் ஆஃப் பாடியில் எடுத்து வந்தோம். அப்படியே கரெக்டாக கொண்டு வந்தோம்னா கடைசியில் பாதம்ங்கிறது மீனராசிக்கு. பாதம்னு எடுத்தால் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. மீனத்துக்கு கொடுத்துருக்க சிம்பிளே 2 மீன். அப்போ மீன் ஒரு இடத்துல நிற்குமா? இல்லை. அப்போ அதிகமாக பயணத்தை விரும்புவர்கள் ஊராக சுற்றிட்டு இருக்கேன் யாருன்னு கேட்டால் மீனராசிக்காரர்கள். இது எப்பவும் உண்டு. அந்த ராசிக்கு ஓனர் வந்து குருங்கிறனால என்னென்னா அவங்க எப்பவுமே ஒரு நியாயஸ்தரில் இருப்பாங்க. எப்பவுமே குரு ராசியாவோ லக்னாதிபதியோ குரு வந்தால் அவங்க அந்த குருக்குண்டான கேரக்டர்ஸ் அவங்ககிட்ட இருக்கும். எங்கே போய் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாலும் தனுசு ராசிக்காரங்களும் மீனராசிக்காரங்களும் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணி லைஃப்பை மாற்றி விடுற ஆள் யாருன்னு கேட்டால் தனுசு மீன ராசிக்காரலாம் இருப்பாங்க. ராசியோ லக்னமாக இருப்பாங்க.
அப்போ ஒரு ஆளை குருஸ்தானமாக இருந்து முயற்சி மாற்றி விடக்கூடியவங்க. என்ன பிரச்சனை வரும்னா, மீனராசிக்கு 2வது வீட்டுக்குடையவர் செவ்வாய். அப்போ இவங்க வார்த்தை எப்படி இருக்குன்னா, கோபம் நிறைய வரும். லேசாக பேச மாட்டாங்க. 2 தடவை சொல்லிப்பாங்க, 3வது தடவை கோபம் வந்துடும். அந்த மாதிரி பேசக்கூடியவங்க தான் மீனராசிக்காரர்கள். அதனால் மீன் இப்படி அப்படி போகிறதுனால இவங்களுடைய கும்பம் மாதிரியே மீனத்தோட போக்கையும் முடிவு பண்ணவே முடியாது. மீன் தலை ஒரு பக்கம் ஆடும், வால் ஒரு பக்கம் ஆடுமா. அப்போ எந்த பக்கம் போகுதுன்னே மீன் தெரியாது. அப்படி போகிற வேகத்தில் திரும்பும். அப்போ மீனராசிக்காரர்கள் என்ன, ஒரு இடத்த பயணத்தை செலக்ட் பண்ணி கிளம்புனா வழியில் வேற ஊருக்கு போவாங்க. திடீர் திட்டமிடல் இல்லாமல் பயணங்கள் மேற்கொள்வார்கள். இது மீனராசிக்காரர்களுக்கு. யாரை வேணாலும் லைஃப்பில் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஊருக்கு போகிறேன்னு போவாங்க, போகும்போதே பக்கத்தில் 2 ஊரை பார்த்துட்டு வந்தேன்ட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் மீனத்துக்கு உண்டான கேரக்டர்ஸ்க்கு உண்டானது. இப்போ மீனராசிக்கு என்ன ஆகுதுன்னா, 6வது வீட்டுக்குடைய சூரியன் 2வது வீட்டுக்கு வருது. பாசிட்டிவாக எடுத்தால் 6ஆம் வீடு உத்தியோகம், அது 2வது வீடு வரவு ஸ்தானத்துக்கு வருது. அப்போ இது வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்த மீனராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டால் 200% வேலை வாய்ப்பு உண்டு. வருமானம், வேலை மூலம் வருமானம் வந்துடும்ல. அப்போ 2ஆம் இடத்துல வந்து உச்சமாக வருது. அப்போ சின்ன வேலையெல்லாம் கிடைக்காது. கிடைச்சா என்ன சொல்லுது, ஐஜி போஸ்ட் கிடைச்சிது, கமிஷனர் போஸ்ட் கிடைச்சிது, கான்ஸ்டபிள் போஸ்ட்லாம் கிடையாது. அந்த மாதிரி டாப் போஸ்ட்டு விஷயங்கள்லாம் கிடைக்கும். பெரிய போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடியது இந்த மாதம் உண்டு. அதே நெகட்டிவ் சைடில் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம்ங்கிறது ருணரோக சத்ருமம், நோய் கடன் எதிரி அப்படிங்கிறது. அந்த வீட்டு அதிபதி உச்சமாக வராரு. அப்போ அந்த பிரச்சனையும் உள்ளே வரும்ல. ஆமாம், நோய் எதிரி கடன் அப்படியும் வரும். அப்போ என்னென்னா நிறைய கடன் வாங்குறதுலாம் வரும், நோய் இஷ்யூஸும் கிரியேட் ஆகும். அப்போ கொஞ்சம் இருக்கிற சம்மருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் மீனராசிக்காரர்களுக்கு வரணும். வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஹீட்டடு ஆர்கியூமெண்ட்ஸு ஹெவியாக வரும். ஏன்னா வாக்குஸ்தானம் அங்கே வந்து 6ஆம் வீட்டுக்குள்ளேயே உட்காருதாருன்னா, வீட்டில் 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் மாறுறதுனால என்ன, ஆர்கியூமெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸு ஹெவியாக இருக்கும். குரு பார்வை இல்லை, அதனால் ஆர்கியூமெண்ட்ஸு வந்தே தீரும். அதனால் இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் மாஸ்க்கை போட்டுக்கிடுது, 2 மாஸ்க்காக போட்டுக்கிட்டது கொஞ்சம் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயம். 2 மாஸ்க் போட்டு கொஞ்சம் பேச்சை குறைச்சி கொண்டு போகணும். அதாவது ராசிபலன் நம்ம பொதுவாக சொல்கிற விஷயம் என்ன, சில ஆஸ்பெக்ட் இப்படிலாம் நடக்குங்கனால அது கொஞ்சம் ப்ரிகாஷனரி தான். எதையும் யாரும் நிப்பாட்ட முடியாது, தெரிஞ்சு விலகி போகிறது தான். நடுவில் பள்ளம் இருக்குதுன்னு சொன்னால் நான் விழுவேன்னு சொல்லி விழுறது, பள்ளம் இருக்கிறான்னா தாண்டி போகிறோம் போகிறோம். அது மாதிரி ஒரு காஷியஸ் சொல்கிறது என்னென்னா, வீட்டுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே கண்டிப்பாக ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் கண்டிப்பாக வரும். கடன் வாங்க வேண்டியதுன்னா மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக கடன் வாங்குவார்கள். வெயில் அதிகமாக இருக்கிறனால ஹீட் சம்பந்தமான நோய் நொடி பிரச்சனைகள் வருமானு கேட்டால் அதுவும் இருக்க தான் செய்யும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், வரியாருன்னு கோயிலில் போய் சுற்றுறது அவசியம் கிடையாது. நம்ம ஹெல்த்தை பார்க்கணும், ஒழுங்காக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏன்னா சனி ராசியிலே இருக்கார், மீன ராசியில் தான் கோச்சார சனி இருக்கார். கொஞ்சம் ஒழுங்காக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எந்திக்கிறதுங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்மளோட ஹெல்த் கான்சியஸை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்போ இப்போ 23ஆம் 10ஆம் தேதிக்கு மேலே 2வது வீட்டுக்குடையவர் தன் வீட்டுக்கே வந்துடுறாரு. அது ஒரு நல்ல விஷயம். அப்போ வருமானம் வருமானு கேட்டால் சிறப்பான விஷயம் இல்லைங்க. இது ராசியில் இருக்கிறவர் 2ஆம் வீட்டுக்குடையவர் ராசியிலே இருக்கார். இப்பவும் வருமானத்து மீனராசிக்காரர்களுக்கு வருமானம் குறை கிடையாது, வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். 2ஆம் வீட்டுக்குடையவர் வந்துக்கிட்டு இருக்குது. பணம் வந்து, அதாவது ஒரு வீட்டுக்குடையவர் 2வது வீடுன்னு சொல்லுதுன்னா, இவர் அதை தேடி போகிறாரா தேடி வருமானு இருக்குது. இப்போ சொல்லுவாங்கல்ல, சண்டையை நீ போய் இழுக்கிறியா, சண்டை ஒன்றே தேடி வருமானு இருக்கலாம். மாதிரி வருமானம்ங்கிறது இவங்களுக்கு இது வரைக்கும் தேடி வந்துகிட்டு இருந்துச்சு. 10ஆம் தேதிக்கு அப்புறம் என்னென்னா இவங்க வருமானத்தை தேடணும். ஓகே, அப்போ என்னென்னா பணத்தை தேடி இவங்க 10ஆம் தேதி வரைக்கும், இப்போ வரைக்கும் பணம் வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன 10ஆம் தேதிக்கு மேலே பணம் எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன்னு இவங்க கலைவாணர் மாதிரி பாடிக்கிட்டு பணத்தை தேடணும். ஸோ 10ஆம் தேதிக்கு அப்புறம் இவங்க பணத்தை தேடுற வேலை வரும். அப்போ தேடுனா கிடைக்குமான்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உத்தியோகங்கள் பலமாக இருக்கும். 10ஆம் வீட்டுக்குடைய குரு 10ஆம் வீட்டே பார்க்குறது, இவங்க ராசிக்கு பார்க்குறதுங்கிறது நல்ல விஷயம். அப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கும் பண வரவு உண்டானா உண்டு. கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாகும். 10ஆம் தேதிக்கு மேலே எஃபர்ட் போட்டால் பண வரவு அதிகமாக இருக்கும். அது வரைக்கும் தானாக வரும். 10ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணும்போது பண வரவுகள் நல்லாயிருக்கும். ஓகே சார். திருமண வயதில் இருக்க மீன ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சித்திரை மாதத்தில் காதல் கல்யாணம் இதெல்லாம் கை கூடுமா கூடாதா சார்? காதல்ங்கிறது 5வது வீட்டுக்குடையவர், கல்யாணம்ங்கிறது 7. ஓகே, காதல் கல்யாணம் ரெண்டும். அப்போ 7ஆம் வீட்டுக்குடைய புதன் வந்து தன் வீட்டே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கல்யாணம் உண்டான்னு கேட்டால் கல்யாணம் வரும். இந்த 23ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்துக்கிறது நல்ல விஷயம். கோச்சாரத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி நீசமாக இருக்கிறதுனால 23ஆம் தேதிக்கு அப்புறம் கல்யாண விஷயங்கள் இருக்கிறதுலாம் இவங்களுக்கு பலமாகவே நல்லபடியாக அமையும். 23ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மேஷத்துக்குள்ளே புதன் வந்துடுவார். வந்தார்னா காதல் விஷயங்கள் ரொம்ப பலமாகவே நடக்க ஆரம்பிக்கும்.
புதன் கேது காம்பினேஷன் ஃபார்ம் ஆகி தேவையில்லாமல்லாம் போய் காதலில் விழுவாங்க. அதெல்லாம் மீனராசிக்கு நினைஞ்சு கல்யாணம் ஆகுதுலாம் நிறைய நடக்கும். அதாவது தராதரம் இல்லாமல் பொருத்தம் இல்லாத திரும்ப ஜோடிகள்னு சொல்கிறோம்ல, தராதரம் இல்லாத கெப்பாசிட்டி இல்லாது இதெல்லாம் வந்து நிறைய அஃபேர் கிரியேட் ஆகும்னா மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு ஓகே சார். அந்த அஃபேர்ஸ்லாம் கிரியேட் ஆகும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு விலகி போகணும். அந்த ஒரு மாதம் அன்மேட்ச்டு ஜோடிஸ்லாம் ஃபார்ம் ஆகக்கூடியது சித்திரை மாதத்தில் ஆகும். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். வீட்டில் பார்த்து பண்ணுறது அந்த 23ஆம் தேதிக்கு மேலே பண்ணக்கூடிய திருமண விஷயங்கள் அது நல்லாவே இருக்கும். ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து எல்லா ராசிகளுக்கும் சித்திரை மாதத்துடைய பலன்களை ரொம்பவே பொறுமையாகவும் தெளிவாகவும் எங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி. வாய்ப்பு வழமைக்கும் நன்றி.